ஹலோ! வணக்கம். வெல்கம் டூ மை ட்ரீம் சேனல். தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, பயோடிக் அட்வான்ஸ்டு ஆயுர்வேதா ஃப்ரூட் பிரைட்டனிங் டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் நைக்காலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து டீபிக்மெண்டேஷன் அண்ட் டேன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா இந்த பயோடிக் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்டோட சூப்பர் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க தான் பர்டிகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரியல அப்படின்னாலுமே இந்த ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹240 நைக்கால அவைலபிளாக இருக்குது. பயோடிக் டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக்கோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். பைனாப்பிள், டொமேட்டோ, லெமன் அண்ட் பப்பாயா. இந்த ஃப்ரூட்ஸோட ஜூஸஸ் தான் வந்து இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதோட எந்த விதமான டேமேஜஸும் இருக்கிறதில்ல. இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இதில் இன்க்ளூடடாக இருந்தாலுமே இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு மெடிசன் ஸ்மெல்லாக தான் இருக்குது. ஒரு ஃப்ரூட் ஸ்மெல்லுமே வரல. இது ஒரு க்ளே டைப் ஆஃப் ஃபேஸ் பேக். அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நீங்கள் வாங்கின உடனே அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போடாமல் ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கவே இருக்காது. தென் நம்ம ஸ்க்ரப்பிங்க்குன்னு தனியாக எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேணாம். வீட்டில் இருக்க தக்காளி இல்லை அரிசி மாவு, சர்க்கரை இது வச்சே நம்ம வந்து ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பிங்க்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தக்காளியில் இந்த சர்க்கரை இல்லை உங்களோட ஏதாவது ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது அப்படின்னா நல்லா எடுத்து மைல்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் போதும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ஃபேஸில் இருக்க டல்னஸ் போயிடும். ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது ஃபுல்லாக ட்ரை ஆகாது. லைட்டாக ஈரப்பதம் வந்து இருக்கும். இப்படி கையிலேயே நல்லா மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தியும் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டீடன் இல்லை ஃபேஸ் பேக், ஃபேஷியல் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நைட் டைம் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அது போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இருப்போம். வெளியில் எங்கேயும் போக மாட்டோம்ல, அதனால தான். இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் போடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் ஹீட் பாயில்ஸ் வரும். ஆக்சுவலி அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்க்ரப்பிங்க்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம அப்படியே எடுத்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பேட்ச் டெஸ்ட் அதை பண்ண மறக்காதீங்க. இந்த ஃபேஸ் பேக்கோட ஸ்மெல் மட்டும்தாங்க எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பட் இது கலர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இப்போ எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தனியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு தின் லேயர் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப திக்காக போட வேண்டாம். ஏன்னா தின் லேயர் போட்டாலே போதும். நான் வந்து கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரஷ் இருக்குது, அதில் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்குன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தின் லேயராக அப்ளை பண்ணுங்கள். திக்காக போட்டுற வேண்டாம். அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துலேயே கண் வந்து எனக்கு கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸுமே அப்படி தான் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு ப்ரொசீஜர்லாம் நடக்கும்போது தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நானே ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா பயப்பட வேண்டாம். பேட்ச் டெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான ப்ராடக்ட் இல்லைன்னு அர்த்தம். நார்மலாக நீங்கள் எப்படி ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே கண்ணுக்கிட்டலாம் கொஞ்சம் போட வேண்டாம். ஏன்னா கண்ணுக்கிட்ட போடாமையே கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்தது. அந்த ஏரியாலாம் கொஞ்சம் சென்சிட்டிவ் அப்படின்றனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நான் ஒரு ஸ்கின் கேர் பர்சன். மேக்கப் விட ஸ்கின் கேரில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன ப்ராடக்ட்னாலுமே வாங்கி ட்ரை பண்ணிடுவேன். அந்த விதத்தில் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. ஏன்னா 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும், நல்லாவே ட்ரை. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக டவல் வச்சு டேப் டேப் பண்ணி மட்டும் எடுங்க. சூப்பராக இருக்கும் ஃபேஸு. இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இன்னொரு ஸ்டெப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐஸ் க்யூப் மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபேஸ் பேக் தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மாய்ஸ்சரைசரும் இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சரைசர் போடும்போது உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து அவ்வளோவா சுருக்கம்லாம் இருக்காது. ஸோ மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க.
இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து ஒரு 2, 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போதுமே ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. மைல்டாக பிரைட்டனாக இருந்தது அப்படிலாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். உதட்டுக்கு கீழே இருக்கிற பிக்மெண்டேஷன் இல்லை மூக்கு சுற்றி ஒரு சிலருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், எனக்குமே இருந்தது. இது போட்டதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா கிளியர் ஆச்சு. ஸோ இது நம்ம கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இந்த ஃபேஸ் பேக் நம்ம வாரத்தில் ஒரு தடவை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. ஸோ இது ஒரு ஹேண்டியான ப்ராடக்ட், எங்கே போனாலுமே நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஈவன் நம்ம ஒரு மேரேஜ்க்கு போகிறோம், இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்லர் போகணுன்ற அவசியம் இல்லை. இது ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்கும். 240 ருபீஸ்க்கு 75 கிராம் அப்படிங்கும்போது ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து எக்ஸ்பைரியும் ஆகாது, வேஸ்ட்டும் ஆகாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்குமே ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்டாக மாறிடும். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் எனக்கு பார்லரில் போய் ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இருக்குது, எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி நான் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.